தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதா கைட் ஆப்பில் வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறது அண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி நம்ம குரூப்பிங் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ தான் புதுசாக ஜீரோதா ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இனிமே தான் ஜீரோதா ஆப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜீரோதா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதுதான் இந்த ஆப்போட ஹோம் பேஜ். ஓகேங்களா, மேலே வாட்ச் லிஸ்ட்டுக்கு சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் டாப் ஆஃப் தில் கீழே ஒரு ஆரோ இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இண்டெக்ஸ் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி கீழே வந்து நம்மளோட ஜீரோதா அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஷோ ஆகும். இது ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ தான். ஓகேங்களா, இன்றைக்கி இண்டெக்ஸ் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே பாருங்கள் வாட்ச் லிஸ்ட் 1, மை போர்ட்ஃபோலியோ, வாட்ச் லிஸ்ட் 3, பேங்கிங் ஸ்டாக்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த மாதிரி நிறையா நேம்ஸ் இருக்குது. இதெல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் 1, 2, 3 அப்படின்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதா 11 வாட்ச் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாட்ச் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 250 ஸ்டாக்ஸ் வரையும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3000 ஸ்டாக்ஸுக்கு மேலே நம்மளால் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு இந்த நேம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, கஸ்டமைஸாக ஒரு சில வாட்ச் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ அந்த நேராக அந்த வாட்ச் லிஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் அந்த ஒரு ரவுண்ட் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இங்கே ஷோ ஆகும். ஸோ வாட்ச் லிஸ்ட் 1, வாட்ச் லிஸ்ட் 2, வாட்ச் லிஸ்ட் 3 அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு புது வாட்ச் லிஸ்ட் வேணும் அப்படின்னா ஆட் கீழே நியூ வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா WH ஒரு 12 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து அகெயின் வந்து நான் ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தேவையான வாட்ச் லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வாட்ச் லிஸ்ட் இல்லைனா ஒரு 10 வாட்ச் லிஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பேனா சிம்பிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வாட்ச் லிஸ்ட் 1 அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து எனர்ஜி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, எனர்ஜி ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம அந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு நேம் கொடுக்கலாம். இல்லை உங்களோட நேமே வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ மை போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய நேம் தினேஷ் அப்படின்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து வாட்ச் லிஸ்ட்டுக்கு நம்ம நேம் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எந்த வாட்ச் லிஸ்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஆகணும் அப்படிங்கிறதையும் இதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்னோடய வாட்ச் லிஸ்ட்டை மேலே கொண்டு வந்துட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு போயிட்டேன். 3 வந்து இந்த பேங்கிங்க்கு. ஸோ நீங்கள் கையை ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா எந்த வாட்ச் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஆகணும், ரெண்டாவது ஷோ ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பக்கத்தில் பாருங்கள் டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோதாவே வந்து ப்ரீ டிஃபைன்டாக ஒரு சில வாட்ச் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு மேஜர் இண்டிசஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேஜர் இண்டிசஸ் எல்லாமே அவங்க ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியும் ப்ரீ டிஃபைன்டாக உங்களுக்கு நிறையா வாட்ச் லிஸ்ட் வந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி ஐடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி ஐடியில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே அவங்க ஒரு வாட்ச் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட்டையும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக உள்ள ஃபீச்சர் தான். இதெல்லாம் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த MW6 அப்படிங்கிற நேம் உள்ள வாட்ச் லிஸ்ட்டில் வந்துட்டேன். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா சர்ச் அண்ட் ஆட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு நமக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஜுசலான் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ஸை நான் ஆட் பண்ணுறேன். மேலே டைப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இது சிம்பிள் தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த மாதிரி நம்ம 250 ஸ்டாக்ஸ் வரையும் நம்மளால் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா குரூப்பிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது குரூப்பிங் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் ப்ளஸ் நீ குரூப்புன்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்ச குரூப் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறத ஒரு குரூப் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ உரம் சம்பந்தமானது ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் கலர் வந்து க்ரீன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாக்ஸ் க்ரீன் கலரில் ஷோ ஆகுதா? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அகெயின் ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அகெயின் ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி பிடிச்ச ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே க்ரீன் கலரில் அது ஒரு குரூப்புக்குள்ளே ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னொரு குரூப் ஏதாவது க்ரியேட் பண்ணலாம். என்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ எனர்ஜிக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு ஆரஞ்சு கலர் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இதில் நமக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஐநாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் ரேண்டமாக நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு தனி கலரில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ளே மல்டிபிள் குரூப்ஸ் வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். மேலே பாருங்கள், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் கொலாப்ஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்ஸோட நேம் மட்டும் உங்களுக்கு ஷார்ட்டாக ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அதில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இந்த குரூப்பை மட்டும் நீங்கள் ஃபுல் ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா அந்த குரூப்லேயே ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல் வாட்ச் லிஸ்ட்டாக வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்ச் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கலி சேஞ்ச், லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் எந்த ஆர்டரில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து சின்னமாயிரும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சின்னதாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ச் லிஸ்ட், இந்த ஃபீச்சர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டுங்கிறது நம்ம ஜஸ்ட் ஸ்டாக்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிற மட்டும்தான் நினைக்கிறாங்க. பொதுவாக எல்லா ப்ரோக்கிங் ஆப்ஸில் அப்படி தான் இருக்கும். பட் ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இனிஷியலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் தொடர்ந்து ஜீரோதா ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, நிறையா ட்ரேட்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க, நிறையா ஸ்டாக்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஜீரோதாவில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜீரோதா ரிலேட்டடாக, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.